வணக்கம் நண்பர்களே. ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணுறதுக்காக புக்கிங் வெப்சைட்ஸ் ஓப்பன் பண்ணி செக் பண்ணால் கிட்டத்தட்ட எல்லா புக்கிங் வெப்சைட்ஸுமே ஸ்டார்டிங் ஃபேர் வந்து ஒன்றா தான் காட்டும். ஆனால் நான் சொல்ல போகிற டிப்ஸ் அண்ட் டிக்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணிங்கன்னா ஒரு டிக்கெட்டுக்கு 1000லேருந்து 5000 வரைக்கும் உங்களால் சேவ் பண்ண முடியும். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா எப்படி கம்மியான ரேட்டில் ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணதை பார்க்க போகிறோம். இந்த வீடியோ நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். மேக் மை ட்ரிப், கிளியர் ட்ரிப், கோ ஐபிபோ, யாத்ரா, கிளியர் ட்ரிப் இது போல் பல புக்கிங் வெப்சைட் இருக்குது. இதில் நீங்கள் ஃபேர் டிக்கெட் செக் பண்ணும்போது ஸ்டார்டிங் ஃபேர் வந்து ஒன்றா காட்டினாலும் ஆனால் ஃபைனல் ரேட் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு நிறைய வித்தியாசம் இருக்கும். ஒரு சில புக்கிங் வெப்சைட்ஸில் கிட்டத்தட்ட 2000-3000 கூட உங்களுக்கு வந்து டிஸ்கவுண்ட் கிடைக்கும். எப்படி இது டிஸ்கவுண்ட் கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா எல்லா புக்கிங் வெப்சைட்ஸ்லையுமே கிரெடிட் கார்டுக்கு வந்து ஆஃபர் கொடுப்பாங்க. இதில் ஒரு விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா எல்லா புக்கிங் வெப்சைட்ஸும் எல்லா கிரெடிட் கார்டுக்குமே ஆஃபர் கொடுக்க மாட்டாங்க. ஒரு சில கிரெடிட் கார்டுக்கு தான் ஒரு சில புக்கிங் வெப்சைட்ஸ் வந்து ஆஃபர் கொடுப்பாங்க. அதை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக உங்களால் 1000லேருந்து 2000 வரைக்கும் உங்களுக்கு ஆரம்பமே நீங்கள் வந்து ஆஃபர் வந்து அவைல் பண்ண முடியும். இது எப்படி நீங்கள் செக் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா உதாரணமாக நான் வந்து ஐடிஎஃப்சியில் கிரெடிட் கார்டு வச்சுருக்கேன். இந்த கிரெடிட் கார்டில் எதில் வந்து ஆஃபர் இருக்குது அப்படின்னு நீங்கள் செக் பண்ணுறதுக்கு நீங்கள் ஒவ்வொன்றா போய் நீங்கள் செக் பண்ணணும். அப்படி செக் பண்ணாமல் நீங்கள் சாட் ஜிபிடியில் ஐ ஹேவ் கான்டாக்ட் கிரெடிட் கார்டு, ப்ளீஸ் டெல் மீ விச் புக்கிங் வெப்சைட் அட்ரஸ் கிவ் ஆஃபர் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டைப் பண்ணி சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுடைய கிரெடிட் கார்டுக்கு எந்தெந்த புக்கிங் வெப்சைட்ஸ் உங்களுக்கு ஆஃபர் கொடுக்கோ அது வந்து லிஸ்ட்டாக வந்து உங்களுக்கு கொடுத்துரும். அதில் நீங்கள் கிவ் மீ பெஸ்ட் அப்படின்னு நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபில்டர் பண்ணி ஒரு ஆப்ஷன் கொடுக்கும். அந்த புக்கிங் வெப்சைட்ஸில் நீங்கள் டேரெக்டாக நீங்கள் போய் நீங்கள் டிக்கெட் புக் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு கிரெடிட் கார்டுக்கு வந்து ஆஃபர் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அதை நீங்கள் அவைல் பண்ணலாம். ஒருவேளை உங்ககிட்ட அந்த கார்டு இல்லை, கிரெடிட் கார்டு இல்லைன்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸே யாராவது கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணாங்கன்னா அந்த கிரெடிட் கார்டுக்கு எந்த புக்கிங் வெப்சைட்ஸில் உங்களுக்கு வந்து ஆஃபர் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு டேரெக்டாக நீங்கள் அந்த புக்கிங் வெப்சைட்ஸில் நீங்கள் ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணும்போது கண்டிப்பாக கிரெடிட் கார்டோட ஆஃபர் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இந்த கிரெடிட் கார்டு ஆஃபர் பெரும்பாலும் 1500 உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட ஒரு டிக்கெட்டுக்கு உங்களால் இதிலே வந்து 1500 வரைக்கும் உங்களால் சேவ் பண்ண முடியும். அடுத்தது ரொம்ப முக்கியமானது, ஆனால் பல பேருக்கு தெரியாதது என்னன்னு பார்த்தீங்கன்னா 24 hours ஃப்ரீ கேன்சலேஷன் அண்ட் டேட் சேஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அப்படி என்னன்னு பார்த்தீங்கன்னா எல்லா இன்டர்நேஷனல் ஏர்லைன்ஸ்லையும் டொமஸ்டிக் ஏர்லைன்ஸ்லையும் அவங்களுடைய வெப்சைட்டில் நீங்கள் ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணிங்கன்னா ஒரு ஆஃபர் வந்து கொடுக்குறாங்க. என்ன ஆஃபர்னா ஒரு சில டைமில் நீங்கள் வந்து தவறுதலாக வேறு டேட் கொடுத்தாலோ இல்லை வந்து ஒரு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் ஏதாவது எந்த ரீசன் இருந்தாலும் நீங்கள் புக் பண்ணி வெறும் 24 மணி நேரத்துக்குள்ளே அதை நீங்கள் கேன்சல் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபுல் ரீஃபண்ட் கொடுத்துருவாங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் டேட் சேஞ்ச் பண்ணாலும் ஒரு பைசா அமௌண்ட் எடுக்காமல் டேட் சேஞ்ச் பண்ணுவாங்க. இந்த ஆஃபர் எல்லா இன்டர்நேஷனல் ஏர்லைன்ஸும் டொமஸ்டிக் ஏர்லைன்ஸ்லையும் இருக்குது. ஒருவேளை நீங்கள் வந்து ஃப்ளைட் டிக்கெட் கம்மியாக புக் பண்ணணும்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா நீங்கள் ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணிவிட்டு 24 மணி நேரம் வெயிட் பண்ணி பாருங்கள். 24 மணி நேரம் வெயிட் பண்ணும்போது வேறு ஒரு புக்கிங் வெப்சைட்ஸில் உங்களுக்கு வந்து ஃப்ளைட் ரேட் வந்து கம்மியாக கிடச்சிச்சின்னா இதை கேன்சல் பண்ணிட்டு ஃபுல் ரீஃபண்ட் வாங்கிட்டு அந்த ஃப்ளைட் டிக்கெட் வந்து நீங்கள் புக் பண்ணிக்கலாம். ஆனால் இதில் ஒரு கண்டிஷன் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணும்போது அட்லீஸ்ட் மினிமம் வந்து ஒரு 7 days நடுவில் வந்து கேப் இருக்கணும். உதாரணமாக நீங்கள் February 15 நீங்கள் ட்ராவல் பண்ணுறீங்கன்னா நீங்கள் 1 நீங்கள் ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணும்போது இந்த ஆஃபர் வந்து நீங்கள் அவைல் பண்ணிக்கலாம். அதனால் நீங்கள் ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணும்போது நடுவில் ஒரு 7 நாள் இருக்கும்போது நீங்கள் வந்து ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணி இந்த ஆஃபர் வந்து நீங்கள் அவைல் பண்ணிக்கலாம். அடுத்தது செட் ப்ரைஸ் அலர்ட் அப்படின்னு ஒன்று இருக்குது. அப்படி என்னன்னு பார்த்தீங்கன்னா எல்லா சர்ச் இன்ஜின் உதாரணமாக கூகுள் ஃப்ளைட், ஸ்கை ஸ்கேனரில் இந்த செட் ப்ரைஸ் அலர்ட் அப்படின்னு ஒன்று இருக்குது. நீங்கள் இதில் செக் பண்ணும்போது இந்த ஆப்ஷனை வந்து நீங்கள் கிளிக் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த ப்ரைஸ் வந்து எப்போ ட்ராப் ஆகுதோ உங்களுடைய இமெயில் ஐடிக்கு இன்டிமேட் பண்ணுவாங்க. அப்போ போய் நீங்கள் டேரெக்டாக வந்து நீங்கள் கம்மியான ரேட்டில் வந்து ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ண முடியும். இந்த ஆப்ஷனும் நிறைய பேர் யூஸ் பண்ணுறது கிடையாது. நீங்கள் யூஸ் பண்ணி கம்மியான ரேட்டில் ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணிக்கோங்க. அடுத்தது ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணுறதுக்கு நீங்கள் இந்த வெப்சைட்ஸில் புக் பண்ணாமல் நீங்கள் கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணிங்கன்னா அந்த கிரெடிட் கார்டு மூலிமா உங்களுடைய பேங்க் மூலிமாவே நீங்கள் வந்து ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ண முடியும். அப்படி நீங்கள் ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணும்போது உங்களுக்கு கிரெடிட் கார்டு பாயிண்ட்டை வந்து டேரெக்டாக நீங்கள் ரெடீம் பண்ணி ஃப்ளைட் டிக்கெட்டை வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் கூட நீங்கள் வந்து புக் பண்ண முடியும். அந்தளவுக்கு உங்கள்கிட்ட பாயிண்ட் இருந்துச்சுன்னா. ஒருவேளை உங்கள்கிட்ட கிரெடிட் கார்டு இல்லைன்னா வழக்கம் போல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுன்ட்டு யாராவது கிரெடிட் கார்டு இருந்துச்சுன்னா அந்த கிரெடிட் கார்டில் இருக்கிற பாயிண்ட்டை நீங்கள் ரெடீம் பண்ணி நீங்கள் ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணும்போது பாதி ரேட்டில் உங்களால் வந்து ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ண முடியும். அடுத்தது நீங்கள் டொமஸ்டிக் ஃப்ளைட்டில் டிக்கெட் புக் பண்ணுறீங்கன்னா ஒரு 15லேருந்து 20 நாளுக்கு அப்புறம் நீங்கள் வந்து ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணால் உங்களுக்கு கம்மியான ஃப்ளைட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இதே நீங்கள் இன்டர்நேஷனல் ஃப்ளைட்டில் டிக்கெட் புக் பண்ணுறீங்கன்னா மினிமம் 1லேருந்து 2 மாதம் வரைக்கும் நீங்கள் வந்து தள்ளி நீங்கள் ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணும்போது ஸ்டார்டிங் ஃபேர் வந்து உங்களுக்கு கிடைக்கும். நாளைக்கு போகிறதுக்கு இன்றைக்கி நீங்கள் ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணிங்கன்னா இருக்கிறதுலே ஹையஸ்ட் ஃபேர் தான் நீங்கள் வந்து பே பண்ணி நீங்கள் ஃப்ளைட்டில் போகிற மாதிரி இருக்கும். அதனால் நீங்கள் ஃப்ளைட்டில் போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் பிளான் பண்ணிங்கன்னா கம்மியான ரேட்டில் உங்களால் ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ண முடியும்.
அடுத்தது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சர்ச் இன்ஜினில் வந்து நீங்கள் வந்து ஃப்ளைட் டிக்கெட்ஸ் வந்து செக் பண்ணணும். உதாரணமாக கூகுள் ஃப்ளைட், ஸ்கை ஸ்கேனர் அப்படின்னு இருக்குது. இந்த 2 வெப்சைட் மூலிமா நீங்கள் ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ண முடியாது. இது என்ன பண்ணணும்னா, இருக்கிற புக்கிங் வெப்சைட்ஸ் எல்லாத்தையும் கம்பேர் பண்ணி எதில் வந்து கம்மியான ஃபேர் இருக்குது, எதில் அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு கம்பேர் பண்ணி லிஸ்ட் கொடுத்துரும். அந்த லிஸ்ட்டில் வந்து எதில் வேணாலும் நீங்கள் வந்து ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணிக்கலாம். இந்த கூகுள் ஃப்ளைட்டில், ஸ்கை ஸ்கேனர்லேயே ஒரு அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து கம்மியான ஃபேர் வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் வரும். அது மட்டும் இல்லாமல் ஸ்கை ஸ்கேனரில் வந்து உங்களுக்கு வந்து ஹிடன் சார்ஜஸ் கிடையாது. ஸ்கை ஸ்கேனரில் வந்து செக் பண்ணும்போது என்ன ஃபேர் வந்து உங்களுக்கு ஸ்டார்டிங் ஃபேராக இருக்கோ அதுதான் வந்து உங்களுக்கு ஃபைனல் ஃபேராக இருக்கும். அதனால் நீங்கள் ஸ்கை ஸ்கேனரில் வந்து நீங்கள் செக் பண்ணிவிட்டு அந்த ஃபேரை வந்து நீங்கள் ஃபைனலாக வந்து நீங்கள் பே பண்ணால் போதும். ஆனால் கூகுள் ஃப்ளைட் அப்படி கிடையாது. கூகுள் ஃப்ளைட்டில் உங்களுக்கு வந்து கம்பேர் பண்ணி உங்களுக்கு வந்து ஒரு அமௌண்ட் காட்டும். ஆனால் அந்த அமௌண்ட் வந்து ஃபைனல் அமௌண்ட்டாக இருந்தால் கிடையாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா, கடைசியாக அந்த புக்கிங் வெப்சைட் வந்து கன்வீனியன்ஸ் சார்ஜ்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஆட் பண்ணி உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா அமௌண்ட் வரும். அதனால் நீங்கள் செக் பண்ணும்போது, ஒரே ஃப்ளைட்டை நீங்கள் செக் பண்ணும்போது கூகுள் ஃப்ளைட்டில், ஸ்கை ஸ்கேனரில் நீங்கள் செக் பண்ணுங்கள். ஸ்கை ஸ்கேனரில் எவ்வளோ ஃபேர் இருக்கோ அதான் உங்களுக்கு ஃபைனல் ஃபேர். கூகுள் ஃப்ளைட்டில் எந்த ஃபேர் இருக்கோ அது ஃபைனல் ஃபேர் கிடையாது, அதோட அதிகமாகும். இதை மனசில் வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து சர்ச் இன்ஜினில் செக் பண்ணிவிட்டு நீங்கள் ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணிக்கோங்க. எப்பயுமே நீங்கள் ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணும்போது இன்காகினேட்டோ மோடில் வந்து நீங்கள் ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணுங்கள். ஏன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஃபேரை செக் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக சிஸ்டம் வந்து கண்டுபிடிச்சிட்டு அந்த ஃபேரை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. இன்காகினேட்டோ மோடில் நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை இருக்காது. அதனால் எப்பயுமே நீங்கள் ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணும்போது இன்காகினேட்டோ மோடில் வந்து நீங்கள் ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணிக்கோங்க. அடுத்தது, பெரும்பாலான பேசஞ்சர் இந்த தப்பை பண்ணி அதிகமாக வந்து பேமெண்ட் பண்ணுறாங்க. என்னென்னா, ஆட் ஆன் சர்வீஸ் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது. அப்படின்னா அடிஷ்னல் சர்வீஸ் வந்து நீங்கள் அவைல் பண்ணிங்கன்னா எக்ஸ்ட்ரா அமௌண்ட் வந்து நீங்கள் பே பண்ணணும். இதை வந்து நீங்கள் ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணும்போது பேசஞ்சர் தெரியாமல் இந்த ஆட் ஆன் சர்வீஸ் வந்து ஆட் பண்ணிடுறாங்க. உதாரணமாக, நீங்கள் ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணிட்டாலே சீட் வந்து உங்களுக்கு ஃப்ரீ தான். ஆனால் இது தெரியாமல் நிறைய பேசஞ்சர் சீட்டுக்கும் வந்து காசு கொடுத்து தான் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ரா 350, 450, 1000 வரைக்கும் அவங்க பே பண்ணி அந்த சீட்டை வந்து அவைல் பண்ணியிருக்காங்க. இது தேவையில்லாதது. ஏன்னா நீங்கள் ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணதுனால உங்களுக்கான சீட்டை வந்து அவங்க கொடுத்துருவாங்க. ரெண்டாவது, மீல்ஸையும் காசு கொடுத்து வாங்குறாங்க. லோ காஸ்ட் கேரியரில் நீங்கள் ட்ராவல் பண்ணும்போது மீல்ஸ் வந்து உங்களுக்கு ஃப்ரீ கிடையாது, நீங்கள் அமௌண்ட் கொடுத்தா வாங்கணும். ஆனால் உள்ளே வந்து நீங்கள் பே பண்ணீங்கன்னா ஒரு நார்மலான சாண்ட்விச்சுக்கே 500, 600 வந்து நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். இதை நீங்கள் அவாய்ட் பண்ணுறதுக்கு அவுட் சைட் ஃபுட் வந்து நீங்கள் கொண்டு போனீங்கன்னா, அதாவது ஹோம் ஃபுட்டோ இல்லை நீங்கள் வெளியே வாங்கி ஃபுட்டு கொண்டு போனீங்கன்னா கிட்டத்தட்ட 100லேருந்து ஒரு 150 அந்த கதை முடிஞ்சிடும். அதனால் நீங்கள் வந்து இந்த சீட்டுக்கும் ஃபுட்டுக்கும் பே பண்ணாதீங்க. இதை நீங்கள் சரி கட்டினாலே கிட்டத்தட்ட ஒரு ஃப்ளைட்டுக்கு 1000லேருந்து 1500 உங்களால் சேவ் பண்ண முடியும். அடுத்தது, இந்த இன்சூரன்ஸ் வந்து எடுப்பாங்க. டொமஸ்டிக் பேசஞ்சராக நீங்கள் ட்ராவல் பண்ணுறீங்கன்னா இன்சூரன்ஸ் வந்து எனக்கு தெரிஞ்சு தேவையில்லாதது. கிட்டத்தட்ட ஒரு 150 ரூபா சார்ஜ் பண்ணுவாங்க. அது நீங்கள் பே பண்ணாமல் இருங்க. நீங்கள் இன்டர்நேஷனல் ஃப்ளைட்டில் போகிறீங்க, கனெக்டிங் ஃப்ளைட் மாறி மாறி போகிறீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் இன்சூரன்ஸ் எடுத்தீங்கன்னா அது வேல்யூ இருக்குது. ஏன்னா கனெக்டிங் ஃப்ளைட்டில் தான் உங்கள் லக்கேஜ் சொல்லுறதுக்கான நிறைய சான்சஸ் இருக்குது. அதே நீங்கள் டேரக்ட் ஃப்ளைட்டில் நீங்கள் போகும்போது இன்சூரன்ஸ் எடுக்கிறதுக்கான தேவையில்லை. ஏன்னா பெரும்பாலும் டேரக்ட் ஃப்ளைட்டில் வந்து உங்களோட லக்கேஜ் வந்து கனெக்ட் பண்ணிடுவாங்க. மிஸ் பண்ணுறதுக்கான சான்சஸ் வந்து கம்மியாக தான் இருக்குது. இன்சூரன்ஸ்ன்றது ஒரு ஆப்ஷன் தான், அது கம்பல்சரி கிடையாது. ஆனால் பேசஞ்சர் தெரியாமல் இன்சூரன்ஸுக்கும் அதிகமாக அமௌண்ட் கொடுத்து எடுத்துக்கிறாங்க. இந்த சின்ன சின்ன விஷயங்கள் நீங்கள் அவாய்ட் பண்ணாலே கண்டிப்பாக ஒரு ஃப்ளைட்டுக்கு 1000லேருந்து 5000 வரைக்கும் உங்களால் சேவ் பண்ண முடியும். நான் கொடுத்த இன்ஃபர்மேஷன் கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்புறேன். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி யாராவது ஃப்ளைட் டிக்கெட் கம்மியாக புக் பண்ணி கேட்டாங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ண கண்டிப்பாக அவங்க பயனுள்ளதாக இருக்கட்டும். உங்களுக்கு ஃப்ளைட் ட்ராவல் பற்றி வேறு எந்த டவுட்டாக இருந்தாலும் கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். மேலும் ஃப்ளைட் ட்ராவல் சம்பந்தமான எந்த ஒரு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம்.